மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ. த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்லோகம் 42, 43, 44 படிக்கலாம். யாமி மாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த்ய விபக்ஷிதஹ வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. காமாத்மான ஸ்வர்கபராம் ஜன்ம கர்ம பலப்ரதாம் கிரியா விசேஷ பகுளாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதீம் போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பஹ்ருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹீம் சமாதௌ ந விதீயதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கியம்னாலே ஞானம்னு அர்த்தம், ஞான யோகம்னு அர்த்தம். ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்டான், சிஷ்யனா மாறினா துயரத்தை போக்குவதற்காக பெர்மனண்ட் சொல்யூஷன் ஞானம், அஞ்ஞானம் போய் ஞானம் வரணும்னார். அதற்காக என்ன பண்ணார்? ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செஞ்சார். அதாவது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே காரணம் நம்மை பற்றி நாம் அறியாதது தான். நம்ம பற்றி நம்மளுக்கு தெரியாத அப்படின்னு நினைக்கலாம். நம்ம பற்றி உண்மையான ஸ்வரூபம் தெரியலை. நம்மகிட்ட 2 ஸ்வரூபம் இருக்குது. ஒன்று உடல், இன்னொன்று உயிர்னு சொல்கிறோம். ஆனால் ஆத்மா வச்சுக்கணும். ஆத்மா அனாத்மா 2 இருக்குது. இது 2னுடைய உண்மையான தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டால் எல்லா துக்கமும் சரியாயிருமா. புரிஞ்சுக்கிடுவோம், நிலை வர முடியாது. தெரியும், விஷயம் தெரிஞ்சிடும், ஆனால் மனசில் பதியாது. அதுக்காகத்தான் மீண்டும் மீண்டும் திருப்பி படிக்கிறோம். ஆத்மா அழியாது, நம்முடைய உண்மையான சொருவம் என்னைக்கு அழியாது. உடம்பு அழியும், அதை தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாத விஷயத்தை ஏற்றுக்க. இன்னொன்று அழியாதது, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழியிறதை தவிர்க்க முடியாது. எந்த உடம்புமே இதுவரைக்கும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவத்தை போயிச்சார். இந்த ஆத்ம தத்துவம் புரியவில்லை என்றால் கர்மயோகத்தை செய்யணும்னு ஆரம்பித்தார். ஆத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்படக்கூடாது, அனாத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்படக்கூடாது. ஏன்னா அனாத்ம தர்மத்தை ஏற்றுக்கிறணும். அப்புறம் இன்னொன்று சொன்ன, தர்மத்தின் அடிப்படையிலும் நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கடமையை செய்யும் பொழுது நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடமையை செய்யறதே ஒரு பெரிய புண்ணியமான செயல். உன்னுடைய கடமையை நீ எப்பயும் போல செஞ்சேன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தர்மத்தை கடைப்பிடிக்கிற, தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கருத்தையும் சொன்னார். பிறகு இந்த தத்துவம் புரியலைன்னா கர்மயோகத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 38வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை சமமாக கருதுவாயாக அப்படின்னார். அதாவது நீ எந்த செயல் செஞ்சாலும் 2ல் ஒன்று கட்டாயம் வரும். ஒன்று வெற்றி வரும் அல்லது தோல்வி வரும், லாபம் வரும் நஷ்டம் வரும், அல்லது இன்பம் வரும் துன்பம் வரும். இதை நீ சம பாவனையில் பழகிட்டேன்னு சொன்னால் நீ உனக்கு பாவமும் வராது, துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு, இது கர்மயோகத்துக்கு அச்சாணி மாதிரி. அடுத்த ஸ்லோகத்தில் 39 என்ன சொன்னார்? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞான யோகம், இனிமேல் தான் நான் கர்மயோகத்தை உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. இதனுடைய பலன் என்னன்னு சொன்னால், நீ கர்மயோகத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உள்ளே நுழைஞ்சாச்சு.
பந்தத்தில் இருந்து முற்றிலும் விடுபடுவாய். கோயில் தரிசனத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி திருப்பதி கோயிலில் உள்ளே போய் அடைச்சிட்டாங்கன்னா பார்த்துட்டு வெளியே வரணும். அது கொஞ்சம் சீக்கிரம் போகலாம், லேட்டாக வரலாம், உடனே கிடைக்கலாம். அதனால் உள்ள கர்மயோகம் வழி. முதல்ல ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் படி கர்மயோகம். நீ இந்த வாழ்க்கையை நான் சொல்கிறத கடைப்பிடிச்சேன்னா முற்றிலும் பந்தத்திலிருந்து விடுபடுவாயின்னு சொல்லி 39வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு 40-41 இந்த கர்மயோகத்தினுடைய பலனை சொன்னார். 40 என்ன பலன் சொன்னால், நீ ஒரு செயலை செய்யும் பொழுது நான் சொன்ன பாவனைப்படி கர்மயோகத்தை செய்தால், இதில் ஒரே விஷயம் பார்த்தோம், கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்குள்ள வித்தியாசம். கர்மயோகம்ங்கிறது தனியாக ஒரு சாதனையே கிடையாது. தியானம் பண்ணுறது ஒரு சாதனை, ஜபம் பண்ணுறது ஒரு சாதனை, பூஜை பண்ணுறது ஒரு சாதனை, இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சாதனை. ஆனால் கர்மயோகம்ங்கிறது தனியாக போய் செய்கிற சாதனையே கிடையாது. நம்மளுக்கு என்ன டியூட்டி இருக்கோ, நாம் என்ன கடமையை செய்கிறோமோ அந்த கடமையை செய்யும் பொழுது செய்கின்ற செயலில் உள்ள பாவனை, நீ செய்யும்போது என்ன பாவனையோடு செய்யணும், அதுக்கு ஒரு பிரயோஜனம் வரும்ல, அந்த பிரயோஜனத்தை என்ன பாவனையோடு ஏற்றுக்கிறேன்னு. இந்த பாவனையை மாற்றிட்டா கர்மயோகம், பாவனையை மாற்றலைன்னா கர்மம். அதுக்கு பேர் என்ன கர்மமோங்கிறோம்ல, என்ன அது மாதிரி அது என்ன கர்மமோன்னு ஆயிரும். பாவனையை மாற்றியாச்சுன்னா யோகமாக மாறிடுது. அதனால் கர்மயோகம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. தியானம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லலாம், பூஜை பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லலாம், இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ஜபம் பண்ண நேரம் இல்லை, சாஸ்திரம் படிக்க நேரம், வகுப்புக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்லலாம். கர்மயோகம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ என்ன செய்யறீ அதைத்தான் செய்ச்சு. மாமிச கடைக்காரன் கர்மயோகம் பண்ணான், பார்த்துருக்கோம், விவேகானந்தருடைய கதையில் இருக்குது. தொழிலே மாமிசம் விற்கிறது, அவன் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தை சொல்கிறான், விவேகானந்தர் சொன்ன கதையில் வரும். அப்போ அவனுக்கு என்ன, அவன் சொல்கிறான், என்னுடைய பரம்பரையாக அந்த தொழில் இருக்குது, இதே தொழில் எங்கள் வியாபாரம், அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதில் தர்மமாக பண்ணுறேன். அப்போ அவனுக்கு வருது ஞானம். அந்த பாவனையை மாற்றிட்டோம்னு சொன்னால் இது கர்மயோகமாக மாறுகிறது. அப்படி செய்தால், மற்றது கர்மமாக செய்யும் பொழுது நீ முயற்சி செஞ்சு வீணாக போக வாய்ப்பு இருக்குது. இதில் வீண்கிறதே கிடையாது. தோல்வி அடைஞ்சாலும் வெற்றிங்கிறார் இங்கே. அங்கே தோல்வி அடைஞ்சால் தோல்வி தான். இங்கே தோல்வி அடைஞ்சாலும் மனப்பக்குவம் கிடைக்கும். அடுத்த முயற்சிக்கு நீ தயாராக, சோர்ந்து போக விட மாட்ட. என்னுடைய டியூட்டியை முறையாக செஞ்சேங்கிறது திருப்தி இருக்கும். அதனால் தோல்வியுமே பலன், வீணா போதல் என்பது இல்லை. குற்றம், எதிர் விளைவு வராது. நீ ஒரு செயலை செய்யும்போது சரியாக செய்யலைன்னா எதிர் விளைவு வரும். மாத்திரை சாப்பிட்றோம், பத்தியமெல்லாம் சொல்கிறாங்க, செய்யலைன்னா எதிர் விளைவு வந்துடும். ஏன் கரெக்டான மெடிசனே கூட எதிர் விளைவு உண்டாக்குது சில நேரங்களில். அதை குணப்படுத்த இன்னொரு விளைவை உண்டாக்கிறோம், இருக்கா இல்லைங்களா? ஒரு நோயை குணப்படுத்தும், சைடில் அல்சர் வந்துடும், அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பார் டாக்டர், இருக்கா இல்லைங்களா? அப்போ சைடு எஃபெக்ட் வருது, இதில் சைடு எஃபெக்ட் இல்லைங்கிறார். குற்றமே வராது. கர்மகாண்டத்தில் ஹோமமெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை முறையாக மந்திரத்தை முறையாக உச்சரிக்கணும். இப்போ நம்ம கீதை படிக்கும்போது முறையாக உச்சரிக்காடி தப்பு இல்லை, ஏன்னா ஞானத்துக்காக படிக்கிறோம். நீ அங்கே போய் உச்சரிக்கலைன்னா அந்த பலன் கிடைக்காது. நீங்கள் உனக்கு இதுக்கு போகணும், ஒரு பிரயோஜனம், பணம் வேணும்னு ஒரு ஹோமம் பண்ணுறேன், இல்லை இந்த பலனுக்காக ஒரு ஹோமம் பண்ணுறேன்னு ஹோமம் பண்ணால் அங்கே மந்திரத்தை கரெக்டாக உச்சரிக்கணும். குற்றம் வரும் சரியாக செய்யவில்லை என்றால். நீ கர்ம யோகமாக பண்ணுற அதே ஹோமத்தை செய்கிற கடமை அவ்வளோதான். எனக்கு இது பலன் வந்தேன்னா வராட்டி என்ன கடவுளுடைய கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு கர்மயோகத்தில் இவர் இனிமேல் சொல்ல போகிறார், அதுபடி செஞ்சேன்னா அதுலேயும் குற்றம் வராது, அதே ஹோமத்தில் கூட குற்றம் வராதுங்கிறார். பிறகு மற்ற செயல்லாம் பாதி செஞ்சால் முழு பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பாதி பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சொல்லலை, பாதி கிணறை தாண்டினா 20 அடி கிணத்துல 10 அடி தாண்டினா பாதி கிணறு தாண்டேன்னு சொல்ல முடியுமா? கீழே தான் விழுகணும். 20 அடி கிணறு இருக்குது, நான் 10 அடியாக தாண்டேன்னு சொல்ல முடியாது, முழுசாக தாண்டி ஆகணும். இதில் அப்படி இல்லை, 10 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும்னா 5 இட்லி சாப்பிட்டா பாதி வயிறு நிறைஞ்சிடும். கொஞ்சம் செஞ்சாலும் பலன் இருக்குதுல்ல, அதில் முழுசாக செஞ்சாத்தான் பலன். ஆகவே நான் சொல்கின்ற பாவனையோடு உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிறகு 41 கர்ம யோகியின் பெருமை. இதுக்கு முன்னாடி சொன்ன கர்மத்தினுடைய பலனை சொன்னார், கர்ம யோகத்தினுடைய பலனை. இங்கே கர்ம யோகியினுடைய பெருமையையும் கர்மயோகம் செய்யாதவனுடைய சிறுமையையும் சொன்னார். இதில் 41 என்ன சொன்னார் சொன்னால், இந்த கர்மயோகம் செய்தவனுடைய புத்தி
ஒரே புத்தியாக இருக்கும். லட்சியம் ஒரே லட்சியம். இவனுக்கு பல லட்சியம் இருக்குது. யாருக்கு? கர்மமாக செய்கிறவனுக்கு. ஒன்றில் ஒருத்தர் இருக்கான் சாதாரணமாக, முதல்ல என்ன, நான் படித்து பாஸ் பண்ணுறது லட்சியம். பிறகு வேலைக்கு போகிறது ஒரு லட்சியம். லட்சியம் என்னாட்டு எனக்கு வேலை, நல்ல வேலை சேர்ந்தே ஆகணும். பிறகு கல்யாணம் முடிக்கிறது லட்சியம். பிறகு என்ன பண்ணால் பணம் சம்பாதிக்கிறது லட்சியம். குழந்தைகளை பெற்றுக்கிறது லட்சியம். குழந்தைகளை படிக்க வைக்கிறது லட்சியம். குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கிறது லட்சியம். பிறகு பேரனை படிக்க வைக்கிறதுக்கு சீட்டு வாங்குறது ஒரு லட்சியம். இப்போ பேரனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து 2 லட்ச ரூபா கொடுத்து எல்கேஜி சீட்டு வாங்க முடியல. அது ஒரு பெரிய கவலையாக இருக்கு எல்லாருக்கும். பிறகு பேரனுக்கு கல்யாணம் முடிக்கிறது லட்சியம். இப்படி லட்சியம் போய்கிட்டே இருக்குது கர்மிக்கு. கர்மயோகி இதே லட்சியத்தை செய்வான். இது டெம்பரவரி லட்சியமாக நினைச்சு செய்வான். கர்மயோகி அதை செய்வான். அவனுக்கு இது லட்சியம் இல்லை, இது கடமைன்னு செய்வான். அவனும் திருமணம் முடிக்கிறது கடமைன்னு முடிப்பான், பணம் சம்பாதிக்கிறது கடமைன்னு முடிப்பான். பிறகு குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது கடமைன்பான். லட்சியம் எது? கடவுளை அடையணும், ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், உண்மையான துயரத்திலிருந்து நான் பெர்மனன்ட் சொல்யூஷன் விடுபட்டு ஆக வேண்டும்ங்கிறது இவனுக்கு ஒரே லட்சியம். இதெல்லாம் என்னது? கடமை. அவனுக்கு இதெல்லாம் லட்சியம். கர்மிக்கு இது பூரா லட்சியம். அந்த லட்சியம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு லட்சியம் வரும். 5 லட்சம் சம்பாதிக்கிற லட்சியம், பிறகு 10 லட்சம் சம்பாதிக்கிறது லட்சியம், பிறகு காணலை, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாச்சு லட்சியம், பிறகு 5 கம்பெனி ஆரம்பிக்கிறது லட்சியம். இப்படி போய்கிட்டே இருக்கு. என்லெஸ்ங்கிறாரு, முடிவற்றவைங்கிறாரு. பல பதவி அடைஞ்சாலும் முதல்ல மினிஸ்டர், எம்எல்ஏ, பிறகு மினிஸ்டர், பிறகு சிஎம், பிறகு பிரைம் மினிஸ்டர், இப்படி போய்கிட்டே இருக்கு. பிறகு சொர்க்கலோக பதவி, இந்திர பதவி அடையணும். இது லட்சியமாக செய்வான். இவனுக்கு இது கடமை, டியூட்டி, அவ்வளோதான். ஆனால் லட்சியம் எது? ஒரே லட்சியம். இவனுடைய லட்சியம் மாறிக்கொண்டே இருக்கும், முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். இவனுக்கு ஒரே லட்சியம், இந்த பிறவி பிறந்தாச்சு, அடுத்து பிறக்காமல் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவான்? அதுக்காக திருமணம் முடிக்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், குழந்தைகளை காப்பாற்ற மாட்டான், அர்த்தம் இல்லை. அதை செய்வான். அது கடமை, அது லட்சியம் இல்லை. இவனுக்கு அது கடமையாயிரும். இவனுக்கு இது லட்சியமாகுது, இவனுக்கு கடமையாயிருது. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? இப்படி செய்யும் பொழுது நாம் செய்கின்ற செயலை கடமையாக நினைத்து நான் சொல்கின்ற பாவனையோடு நீ செய்தால் கடவுளை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், பிறவாமையை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தில் இருப்பவன் கர்மயோகி. பல லட்சியங்களை உடையவன் கர்மி அப்படின்னு சொல்லி 41 சிறுமையை சொன்னார். பிறகு 42, 43, 44 அந்த சிறுமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விரிவாக விளக்கினார். 42, 43, 44 வரைக்கும். அதாவது இங்கே இந்த உலக பலன்களுக்காக அந்த சிறுமை எப்படிப்பட்ட சிறுமைன்னு சொல்கிறாருன்னா, உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களே லட்சியம் என்று நினைப்பவர்கள், அல்லது சொர்க்கலோகமே லட்சியம் என்று நினைப்பவர்கள், உலக இன்பம் மட்டுமே. கர்மயோகி உலக இன்பத்தை அனுபவிப்பான், அது லட்சியம் இல்லை அவனுக்கு. அது இருக்கு, அனுபவம் இல்லாட்டி அவனுக்கு துக்கம் கிடையாது. இப்படி அனுபவிப்பவனை அவிவேகிகள், அறிவெளிகள், முட்டாள்கள்ங்கிறார். அவனை சிறுமையை பற்றி சொல்கிறார். முதல்ல அவிபட்சிதக பார்த்தா அர்ஜுன அவிபட்சிதகன்னர். பிறகு வேதவாத ரதாக, அதாவது வேதத்தில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி ஞானகாண்டம், இன்னொரு பகுதி கர்மகாண்டம். கர்மகாண்டத்தில் மேக்சிமம் என்னன்னா, நீ இந்த இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இன்னும் பலன் கிடைக்கும். நீ இந்த ஹோமம்லாம் பண்ண சொர்க்கலோக வரைக்கும் பலன்களை வரிசையாக சொல்லுது. அது மட்டுமே போதும், அது மட்டுமே உண்மை. அந்த வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டம் சொல்லுது பாருங்க, அது மட்டுமே மேலான லட்சியம்னு நினைப்பவர்கள் யார்? கர்மிகள். இந்த உலக சுகமும் சொர்க்கலோக சுகம் எல்லாம் சொல்லியிருக்கு வேதத்தினுடைய முதல் பகுதி. அது மட்டுமே லட்சியம் நினைக்கிறீங்க. ஏன் அதில் வேதத்தில் சொல்லணும்? அதை போய் சிறுமையை போய் ஏன் சொல்லணும்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? அது சிறுமைங்கிறீங்க, சொர்க்கலோகம் அடையிறது கூட சிறுமைன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்லணும்னா, ரொம்ப ஆசை வச்சுருக்கவனை போய் நீ ஆசைப்படாத ஞானத்துக்கு போனால் அவ்வளோதான், போன்ட்டு போயிடுவான். தர்மமாக இதெல்லாம் பண்ணி இந்த சுகத்தில் அனுபவின்னு சொல்லுது. அப்புறம் அவனுக்கே சலிப்பு தட்டினேன். அப்போ இங்கே வா, ஞான காண்டத்துக்கு வாங்க. வேதம் அழகாக சைக்காலஜி படி கூட்டு போகுது நம்மளை. ரொம்ப நம்மளாம் கர்மகாண்டம் முடிச்சுட்டு வந்திருப்போம் போன பிறவியில். அதனால தான் கீதையில் உட்காந்துருக்கீங்க. பண்ணியிருக்கலாம், தெரியாது நம்மளுக்கு. எத்தனையோ பண்ணியிருக்கலாம், சொர்க்கம் போயிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டங்கிறாங்க.
இந்த தத்துவ விஷயத்துக்குள்ளே வர்றதே கஷ்டங்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கை நுழைஞ்ச உடனே கீதை புக்கு படிக்க ஆரம்பித்தேன். புரியாது, சும்மா புஸ்தகத்தை இப்போ ஒருத்தர் பார்த்து கீதையெல்லாம் படிக்கிறியா, அவ்வளோ பெரிய புண்ணியங்கிறார். அதை பற்றியே தெரியாதவருக்கு இந்த புஸ்தகம் வச்சு படிக்கிறது ஒரு புண்ணியம்னு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. அப்போ எனக்கு கீதை பற்றி ஒன்றுமே தெரியும், சும்மா ஏதோ சொல்கிறாங்களே படிப்போன்னு படிக்கிறேன் அந்த வாழ்க்கையில் நுழைஞ்ச உடனே. அப்போ இது பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் கர்மகாண்டத்தில் சின்ன விஷயமா வேதம் சொல்லுது. பிறகு சொர்க்கம்தான் அவங்களுக்கு கடைசி ரொம்ப பலன் கூடது எதுனா சொர்க்கலோகம் அப்படி நினைப்பார்கள். பிறகு அந்த சொர்க்க லோகத்தில் பிறக்கிறது தான் இவங்களுக்கு கடைசி லட்சியமாக இருக்கும், இவங்களுடைய லட்சியத்தைப்படி. இதெல்லாம் சிறுமைங்கிறார். போகங்களிலும் மற்ற செல்வங்களை பெறுவதற்கு உபாயமான பலவிதமான விசேஷமான கர்மங்களை சொல்லியிருக்கக்கூடிய அந்த கர்மகாண்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையே பெருசாக நினைக்கிற. கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் அடையலாம்னு சொல்லி அதவே லட்சியமாக நினைக்கின்றார்கள். இவங்களுடைய ஆசைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை, அப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட மலர்களை போன்ற அலங்காரமான வார்த்தைகளை பேசுகின்றார்கள். இவங்கெல்லாம் இந்த சொர்க்கலோக இன்பம், அந்த இன்பம், இந்த இன்பம், இந்த ஹோமத்தை பண்ணால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதை பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லி அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், மயக்கிறாங்க. சொன்னேன்ல, அந்த காலத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தால் பெருசாக அதே சொர்க்கம் மாதிரி பிறந்தால் அமெரிக்காவில் பிறக்கணும்பாங்க. இப்போலாம் அப்படி சொல்கிறது இல்லை, பிறந்தால் பாரதத்தில் பிறக்கணும்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு, நம்ம வந்துட்டோம். அது மாதிரி சொர்க்கலோகத்தை பற்றி புகழ்கிறது, அலங்காரமான வார்த்தைகள், புஷ்ப அலங்காரமான வார்த்தைகள் அதில் இருக்குது. இன்றைக்கி அப்படித்தான் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அதை தர்றேன் இதை தர்றேன், நான் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு இந்த பணத்தை சொல்கிறேன் அப்படி சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டை வாங்கிடுறாங்க. அது மாதிரி வேதத்திலே சொல்லியிருக்குங்கிறார், புஷ்ப அலங்காரமான வார்த்தை இதை அனுபவி அது பண்ணி சொல்லியிருக்கு. அதிலேயே பற்று வந்து விடுகிறது. அதனால் என்ன பண்ணுறாருங்கன்னா, இந்த மாதிரி பற்று உடையவர்கள் போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா, அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் போகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பற்று உடையவர்களுக்கு இந்த உலக இன்பத்திலும் சொர்க்கலோக இன்பத்திலும் பற்று அதிகமாகிவிட்டால் என்ன ஆகுமா, உண்மையை கிரகிக்கும் விஷயத்தில், தத்துவத்தை புரிகின்ற விஷயத்தில் இவர்களுக்கு உள்ளத்தில் உறுதியான புத்தி உண்டாகாதுன்ட்டார். இதுலேயே மூழ்கிட்டு என்ன ஆகுமா, தத்துவத்தை புரிகிறதுக்கும் உண்மையை புரிகிறதுக்கும் இவங்களுக்கு புத்தியே வேலை செய்யாதுன்ட்டார், அந்த பக்கமே வரமாட்டாங்க. அதனால் என்ன அபகிருதய சேதசாம், அபகரிக்கப்பட்ட மனதை உடையவர்களாய். அந்த கரணம் இருக்கே, நம்முடைய மனம் இருக்கே, புத்தி இருக்கே, இது என்ன போயிடுது, அங்கே திருடிட்டு போயிடுச்சு. விஷய சுகமும் சொர்க்கலோக சுகமும் திருடிட்டு போயிடுச்சான். அதனால் என்ன பண்ணுது, அபகரிக்கப்பட்டது, அந்த மனம் அபகரிக்கப்பட்டு விட்ட மனமாகி விடுகிறது, இங்கு வருவது இல்லை. வியவசாயாத்மிகா புத்திகி, அந்த உண்மையை கிரகிக்கும் உறுதியான புத்தியானது சமாதவ் ந விதீயதே, அந்த கரணத்தில் உண்டாவதே இல்லை. இதெல்லாம் எது, இந்த கர்மயோகம் பண்ணாமல் கர்மத்தை மட்டும் செய்பவர்களுடைய சிறுமை. அதாவது எது நிலையானது எது நிலையற்றது என்பதில் அறிவற்றவர்களாக இருப்பார்கள். வேதத்தில் கர்மகாண்டம் சொல்லுகின்ற பலனின் மட்டுமே விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். ஆசை அதிகம் உள்ளவர்கள், சொர்க்கமே உயர்ந்தது என்று நினைப்பவர்கள், சொர்க்கலோகத்தை அடையவும் போக ஐஸ்வர்யங்களடையவும் செய்ய வேண்டிய செயல்களை பற்றியே அலங்காரமான வார்த்தைகளை பேசுபவர்கள். இவர்கள் மனம் எப்படி இருக்கிறது, அவர்கள் வசம் இல்லாமல் உண்மையை உணரும் தன்மையை இழந்து விடுகிறது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இதுக்கு ஈக்குவலாக ஒரு பாட்டு சொல்லணும்னா தாய்மான ஒரு பாட்டு சொல்லலாம். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும், கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர், அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அடைந்திடுவர்ன்றார். அதாவது இந்த கர்மகாண்டம் உலக இன்பத்தில் மட்டும் நோக்கி போகிறவங்களுடைய ஆசைக்கு முடிவே இல்லை. ஆசைக்கோர் அளவில்லை அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும். எது பெரிய இவன் அழகேசன் யாரு, குபேரன். குபேரனுக்குனே செல்வம் இருந்தாலும் எப்படி இரும்ப தங்கமாக மாத்திர வித்தைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பானோ சொல்கிறார். தாய்மானவர் பாடுறார்,
நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். இந்த உடம்பு அப்படியே பாதுகாக்கிறது அவனுக்கு வேலையாக இருக்கும். இன்னும் எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் உடம்பை, இளமையை அவ்வளோ வச்சுருக்கலான்ட்டு. இதெல்லாம் கர்மகாண்டத்தில் இருக்குது. இப்படிலாம் இந்த பூஜை பண்ணால் அப்படி இருக்கலாம், இவ்வளோ நாள் ஆயுளை கூட்டலாம், ஆயுஷ்கோமெல்லாம் பண்ணுறோம்ல நிறையா. இதிலையே மனசு மூழ்கி நெஞ்சு புண்ணு ஆவரன்ட்டார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும். கடைசியில் யோசித்து பார்த்தா சாப்பிட்ருக்கோம் தூங்கியிருக்கோங்கிறார். நல்லா சாப்பிட்டு தூங்கியிருக்கோங்கிறார். உள்ளதே போதும் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளே வீழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. கரெக்டாக அந்த கர்மகாண்டத்தை அப்படியே சொல்லி இதை குறை சொல்லி சொல்கிறார் தாய்மானவர் அழகாக. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். 3 ஸ்லோகம் சேர்ந்ததே அதுக்கு அர்த்தம் பார்க்க முடியும். சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், பார்த்துருக்கேன். முதல் 42வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் வேத வாதரதா பார்த்தன் இருக்குது. பார்த்தன்னா அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனா, முதல் வரி யாமிமாம் புஷ்பிதாம் வாஜம் பிரவதந்தி அவிபச்சிதக. அந்த அவிபச்சிதகன்னா விவேகமற்றவர்கள், இவங்கெல்லாம் விவேகமற்றவர்கள். வேத வாதரதாகா, 2வது வரி வேத வாதரதாகா, வேதத்தில் அதாவது கர்மகாண்டம் கூறுவதில் மட்டும் விருப்பம் உள்ளவர்கள். அடுத்தது ந அன்யத்து அஸ்தி இதி வாதினக. அந்த பார்த்தக்கு அடுத்த வார்த்தை ந அன்யத்து அஸ்தி இதி வாதினகன்னு பிரிக்கணும். அன்யத்துனா வேறு ஒன்றும், அதாவது சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும். ந அஸ்தி, ந அன்யத் அஸ்தின்னு இருக்கு. ந அஸ்தி இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இதி என்று வாதினக வாதம் செய்பவர்கள். அர்ஜுனா, விவேகமற்றவர்கள், வேதத்தில் கர்மகாண்டம் கூறுவதில் மட்டும் விருப்பம் உள்ளவர்கள், சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வாதம் செய்பவர்கள். அடுத்த ஸ்லோகத்தில் கர்மாத்மனக. முதல் ஸ்லோகத்தில் 42ல் முதல் வரியை விட்டுருங்க. 2வது ஸ்லோகத்தை பாருங்கள், 43ல் கர்மாத்மனக முதல் வரி. கர்மாத்மனக காமாத்மனக, காமாத்மானக தப்பா சொல்லிட்டேன். காமாத்மானகன்னா ஆசை நிறைந்தவர்கள். பிறகு அடுத்தது ஸ்வர்க்கபராகா, சொர்க்கத்தையே மேலான லட்சியமாக கொண்டவர்கள். ஜென்ம கர்ம பலப்பிரதாம் இருக்கு. ஜென்ம கர்ம பலப்பிரதாம், ஜென்ம கர்ம பலப்பிரதாம். ஜென்ம கர்ம பலப்பிரதாம்னா புதிய உயர்ந்த பிறவியை கர்ம பலனாக கொடுக்கின்றன. அவங்களுக்கு உயர்ந்த பிறவி சொர்க்கலோக பிறவி, கர்ம பலனாக கொடுக்கின்ற. அடுத்தது இந்த 2வது வரியில் கிரியா விசேஷ பகூலாம் போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி. போக ஐஸ்வர்ய கதிம் பிரதின்னா போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடைவதற்கு உபாயமான. அதுக்கு அடுத்த வரி உபாயமான. இப்போ ஃபஸ்ட்டு 42ல் முதல் வரி எடுத்துக்கிறேன். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம், போக ஐஸ்வர்யம். அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, கிரியா விசேஷ பகூலாம் இருக்குது. அந்த முதல் 43ல் 2வது வரியில் முதல் வார்த்தை. பலவிதமான விசேஷமான கர்மங்களை கொண்ட. 42ல் முதல் வரி யாமிமாம், யாம் இமாம், எந்த இப்படிப்பட்ட புஷ்பிதாம் வாச்சம், அலங்காரமான புஷ்ப அலங்காரமான வார்த்தைகளை பிரவந்தி. புஷ்பிதாம் வாச்சம் பிரவந்தி அவிபட்சிதன் பார்த்தோம். அவிபட்சித விளக்கம் பார்த்துட்டோம். பிரவந்தின்னு சொன்னால் பிரவதந்தினா சொல்லுகின்றார்கள். அடுத்தது அந்த 44வது ஸ்லோகம். அதில் போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயான் இருக்கு. தயான்னா அந்த வார்த்தைகளினால். அதில் தயா அபகிருத சேதசாம், அபகரிக்கப்பட்ட மனதை உடையவர்களாய். முதல் வார்த்தை போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம், போகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பற்று உடையவர்களுக்கு. அது கடைசி வரி வியவசாயாத்மிகா புத்திகி, உண்மையை கிரகிக்கும் உறுதியான புத்தியானது. ஷமாதவ் ந விதீயதே, ஷமாதவ்னு அந்த கரணத்திலே உள்ளத்திலே, ந விதீயதே உண்டாவதில்லை. அதாவது அர்ஜுனா, விவேகமற்றவர்கள்,
வேதத்தில் கர்மகாண்டம் கூறுவதில் மட்டும் விருப்பம் உள்ளவர்கள், வேறு ஒன்றும் சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வாதம் செய்பவர்கள், ஆசை நிறைந்தவர்கள், சொர்க்கத்தையே மேலான லட்சியமாக கருதுபவர்கள், புதிய உயர்ந்த பிறவியை கர்ம பலனாக கொடுக்கின்ற போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடைவதற்கு உபாயமான பலவிதமான விசேஷமான கர்மங்களை கொண்ட எந்த இப்படிப்பட்ட அலங்காரமான வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள், அந்த வார்த்தைகளினால் அபகரிக்கப்பட்ட மனதை உடையவர்களாய் ஐஸ்வர்யத்திலும் பற்றுடையவர்களுக்கு உண்மையை கிரகிக்கும் உறுதியான புத்தியானது அந்த கரணத்திலே உண்டாவதில்லை. ராமகிருஷ்ணன் அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். கழுகு ரொம்ப உயரத்தில் பறந்தாலும் கூட பார்வை எங்கே இருக்கான், எங்கே அழுகுன பணம் கிடைக்குன்னு பார்ப்போம். அது மாதிரி இந்த கர்மகாண்டம் வேதத்தில் இருந்தாலும் கூட என்னதான் சாஸ்திரம் படித்தாலும் இந்த ஞானத்துக்கு வரலைன்னு சொன்னால் அவங்க கீழான பார்வை உள்ளவர்களே அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து 45வது சுலோகம், மிக மிக முக்கியமான ஒரு சுலோகம் இது. திரைகுண்ய விஷயா வேதாம் நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோம் நிர்யோகக்ஷேம ஆத்மவான் திரைகுண்ய விஷயா வேதாம் நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோம் நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இது ஒரு முக்கியமான சுலோகம். இங்கே ஒரு 5 சாதனைகள் சொல்கிறார். கர்மயோகம் செய்பவன் செய்ய வேண்டிய 5 சாதனைகள். கர்மயோகத்துக்குள் நுழைஞ்சாச்சு, அடுத்த ஸ்டெப் இருக்கே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணுமே. 5 சாதனைகள் கர்மயோகம் செய்பவனால் மட்டுமே தான் செய்ய முடியும், வேறவனால் அது வரவே முடியாது. இந்த 5 சாதனைகளை சொல்கிறார். என்னென்ன சாதனைன்னா, முதல்ல சுருக்கமாக சொல்கிறேன், பிறகு ஒவ்வொன்றா விளக்கம் பார்க்கலாம். நிஸ்திரைகுண்யோ பவக, முதல் வார்த்தை. முக்குணங்களை கடந்தவனாக இரு. இதனுடைய பொருள் என்னன்னா, வைராக்கியம் உடையவனாக இரு, முதல் சாதனை. 2வது நிர்த்வந்த்வோ பவக, இருமையிலிருந்து விடுதலை அடைந்தவனாக இரு. அது ஏற்கனவே இந்த சமமான பாவனைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது. 3வது நித்திய சத்வஸ்தோ பவ, எப்பொழுதும் சத்துவ குணத்தில் நிலைத்திருப்பவனாக இரு. நிர்யோக க்ஷேம பவ, பொருளை ஈட்டுவதும் அதை காப்பதும் அற்றவனாக இரு. ஆத்மவான் பவ, மனதை உறுதியுடன் வைத்திரு. இந்த 5 சாதனைகள் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தினுடைய கடைசி பகுதி சொல்கின்ற நித்தியமான வஸ்துவை அடைய எப்படிப்பட்ட குணங்கள் வேண்டும் என்று இந்த 5 குணங்களை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வேதத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னு சொல்கிறார். இந்த 5 குணங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாரு. வேதத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி, அதில் என்ன வேதத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, திரைகுண்ய விஷயா வேதா, வேதத்தின் முதல் பகுதியான கர்மகாண்டம் முக்குணமயமான விஷயங்களை உடையவை அப்படின்னு சொல்கிறார். பார்க்கலாம். முக்குணங்கள், 3 குணம் என்ன? போட்டி, பொறாமைதா, ரஜஸ் தமஸ். கரெக்டாக தெரிஞ்சு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது 14வது அத்தியாயம், ஒரு அத்தியாயத்தில் பெருசாக விளக்குறார் இந்த 3 குணங்களை பற்றி. இங்கே நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறலாம். அதாவது எப்போ பார்த்தாலும் புத்தி வேலை செய்யாமல் மோகத்திலே இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் தமோகுணம். ரொம்ப ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ், அதாவது சுறுசுறுப்புனா அப்படி ஒரு சுறுசுறுப்பு. இந்த குழந்தைகள்லாம் உட்கார வைக்க முடியாது பிடிச்சா, அப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறது. ஆசையும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆசையும் அதிகம், செயலும் அதிகமாக இருந்தால் ரஜோகுணம். தமோகுணம் ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே கிடக்கிறது. இந்த வடிவேல் சும்மா இருக்கேன்னு ஒரு படத்தில் காமிப்பாங்க, சும்மா இருக்கிறது கஷ்டம், அது மாதிரி சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. பிறகு அறியும் சக்தியும் அமைதியும், அறியக்கூடிய ஆற்றல், புத்தி கூர்மையும் ஒரு அமைதியும் ஆனந்தம் மனசில் இருந்தால் அதுக்கு பேர் சத்துவ குணம்.
இந்த 3 குணமும் சத்துவ குணம் தான் உயர்ந்தது. ஒவ்வொரு குணத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வரணும். ஆனால் 3 குணமே நம்மளை அடிமைப்படுத்தி சம்சார பந்தத்தில் வீழ்த்துகிறது. சத்துவ குணத்தில் இருந்து பந்தத்தில் வீழ்த்தினா வெளியே சீக்கிரம் வந்துடலாம். மற்ற 2 குணத்தில் இருந்தால் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். தமோ குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ரஜோகுணத்துக்கு வரணும், நேராக சத்துவத்துக்கு வர முடியாது. இப்போ ரஜோகுணத்துலேருந்து சத்துவ குணத்துக்கு வரணும். ஆனால் 3மே நம்மளை என்ன பண்ணோம்? பந்தப்படுத்துகின்றது. நம்மளுக்கு எப்பயுமே இந்த 3 குணம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. தூங்கும்போது தமோ குணத்துலேயே இருக்கும். எந்திரிச்சோடனே கொஞ்சம் சத்துவம் இருக்கும். சில பேருக்கு எந்திரிச்சோடனே சத்துவம் வராது. எந்திரிச்சோடனே சண்டை ஆரம்பிச்சிடுவாங்க காலையில். அவங்க சத்துவத்துக்கு வரமாட்டாங்க. ஒன்று தமோ குணம் இல்லாட்டி ரஜோ குணம். சத்துவத்து பக்கம் வர்றதே இல்லை. அதுவும் நிறைய பேருக்கு உண்டு. பார்க்குறோம்ல, எந்திரிச்ச உடனே வீட்டில் ஆரம்பிச்சிடும், பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ரஜோ. பிறகு என்ன, சாயந்தரம் வரைக்கும் சண்டை, ஒரு சாயந்தரம் தூங்க வேண்டியது. இதுவும் சத்துவம் பந்தப்படுத்தும். ஆனால் அது விடுதலைக்கு நம்மளை ஈஸியாக கொண்டு போயிடுறாது. அதனால் முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த முக்குணமயமான விஷயங்கள் தான். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சமே முக்குணமயமானது. மாயை முக்குணமயமானது. மாயையிலிருந்து உலகம் தோன்றி இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாமே 3 குணம் இருக்கும். அதில் சத்துவம் மேலோங்கி இருந்தால் சீக்கிரம் இங்கே வந்துடலாம். ஆனால் 3மே என்ன பண்ணால் பந்தப்படுத்தும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. 3மே திருடர்கள்னு சொல்லுவாங்க. 3மே சம்சார பந்தத்தில் ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகிறான், 3 திருடங்க இருக்காங்க. பிடிச்சி அவன்ட்டு பொருளெல்லாம் பறிச்சுட்டு கட்டி பிடிச்சிடுறான், கட்டி போடுறான். ஒருத்தன் கொன்றுவோங்கிறான். அந்த கொன்றோம்னு சொல்கிறவன் தமோ குணம், அழிச்சிடும் ஆளை. ஒருத்தர் என்ன பண்ணுறான், எதுக்கு கட்டி போட்டுருவோனே, கட்டி போட்டால் போதும் அப்படிங்கிறான். அது ரஜோகுணம், ரொம்ப கட்டுப்பாடாக கட்டுப்படுத்தி வைக்கிறது. இன்னொருத்தன் இவன் பொருளை பிடிங்கியாச்சு, எதுக்கு அவனை ஊரில் போய் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள அவனை பாதை தெரியாதுன்னு கொண்டு போய் காட்டு எல்லை வரைக்கும் கொண்டு போகிறான். அதோடு அவன் நின்றுக்கிறேன்னு ஊருக்குள்ளே வந்தால் அவனை பிடிச்சிருவாங்க. அந்த இருக்கு ஒரு போன்னு பாதையை காமிச்சு விட்டுறானா. சத்துவ குணம் என்ன பண்ணுமா, இந்த மோட்சத்துக்கு அந்த இருக்கு வழி, நீ போன்னு சொல்லி காட்டி விட்டுரும். மற்ற 2 குணமாக ஒன்று அழிக்கும், ஒன்று பந்தப்படுத்தும். இது வழிகாட்டும். ஆனால் இதுலேயும் மூழ்கியே இருந்தால் இதுவும் நம்மளை பந்தப்படுத்தும் அப்படிங்கிற சம்சார பந்தம். அதாவது நம்ம எப்பயுமே சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சத்துவ குணம் எதுக்கு பந்தப்படுத்துதுன்னா, சுத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். மனசு அமைதியாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. இதில் பந்தப்பட்டுட்டான்னு எப்படி அர்த்தம்னா, ஒரு நேரம் சுத்தமாக இருக்க முடியலைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தாங்காது. இந்த அமைதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது சத்தம் கச்ச கச்சன்னு தாங்க, அதான் அப்போ சத்துவ குணத்தில் அவன் பந்தப்பட்டுட்டான். சில நேரம் வரும், அதை கடந்தவன சத்துவத்துலேருந்து இருப்பான், அதில் பாதிக்கப்படாமல் இருந்தால் கடந்த, அதுவும் பின்னாடி வரப்போகுது. சத்துவத்தை இருப்பாயாகன்னு வரும். முக்குணங்களையும் கடந்தவனாகுக, ஆனால் சத்துவத்தில் இருப்பாயாகன்னு. இப்படி இந்த 3 குணங்கள் நம்மளை என்ன பண்ணுது, பந்தத்தில் ஆழ்த்துகின்றது. அதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா, திரைகுண்ய விஷயா வேதாகா. முதல் வார்த்தை வேதத்தின் முதல் பகுதியான கர்மகாண்டம். ஞானகாண்டம் பந்தத்தில் ஆழ்த்தாது. வேதம் சொன்னாலே 2 சேர்ந்துதான் சொல்கிறது உண்மை. முதல் பகுதி, 2ஆம் பகுதி. ஞானகாண்டம், கர்மகாண்டம். கர்மகாண்டம் முதல் பகுதி, அதுதான் பெருசாக இருக்குது. ஞானகாண்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் பொதுவாக வேதம் சொல்லும்போது ஞானகாண்டத்தை விட்டுருவாங்க, கர்மகாண்டத்தை மட்டும் சொல்லுவாங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, திரைகுண்ய விஷயா வேதா. வேதத்தின் முதல் பகுதியான கர்மகாண்டம் முக்குணமயமான சம்சார பந்தத்தில் விஷயங்களை உடையவை. சம்சார பந்தத்தில் வீழ்த்தக்கூடிய விஷயங்களை உடையவை. அடிக்குறுக்கா சொல்ல வேண்டியிருக்கு. சம்சார பந்தம் சொன்ன உடனே, சம்சாரம்னா நம்ம தமிழில் மனைவிங்கிற அர்த்தம் வந்துடுது. அப்படி நினச்சிருக்கு. வேதாந்தத்தில் சம்சாரம்னா இன்ப துன்பத்தில் உழல்றதுன்னு அர்த்தம். பிறப்பு இறப்பில் உழல்வதுன்னு அர்த்தம். திருப்பி திருப்பி உழல்வதற்கு பேர் சம்சாரம். கிராமத்தில் பெரிய விவசாயியை சம்சாரின்னு சொல்லுவாங்க, பெரிய விவசாயி. ஏன்னா அவருக்கு 100 ஆடு 100 மாடு 10 20 ஏக்கர் 30 ஏக்கர் நிலம், ஒரு 50 வேலையாளி, இதெல்லாம் மேய்க்கணுமே அவர். அதனால் அவர் சம்சாரிப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி 42 43 44 வேதவாத ரதாகனார். வேத கர்மகாண்டத்தில் உள்ள மற்றும் பற்று உள்ளவர்கள்னாரு. அந்த கர்மகாண்டம் என்ன பண்ணுது, இது நம்மளை என்ன பண்ணுதா, முக்குணமயமான கர்மகாண்டம் அப்படின்ட்டார். அதவே லட்சியமாக கொண்டுள்ளவர்கள்.
இவர்கள்லாம் எப்படி பேசும் பட்டியலிட்டுலாம் சொன்னார் இங்கே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த முக்குணமயமான வேதம் சம்சார பந்தத்தில் நம்மளை ஆழ்த்தக்கூடிய விஷயங்களை சொல்பவை. அது என்னாச்சு, அதுலேயே மூழ்கணும்னா உண்மையை கிரகிக்கும் சக்தி இருக்காதுன்னு நாங்கள் சொன்னார். இப்போ உண்மையை கிரகிக்கும் சக்தி வேணும்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்ல போகிற. அதிலிருந்து விடுபட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகியாக இருந்தால் தான் இதுக்குள்ளே வர முடியும். அதுக்கு முதல் சாதனை என்ன சொல்கிறான்னு சொன்னால், 5 குணங்களை பெற வேண்டும். ஞானம் பெற்று மோட்சத்தை அடைய இந்த 5 குணங்கள் பெற வேண்டும். இதற்கு கர்மயோகத்தின் துணை கொண்டு இந்த 5 குணங்களை பெற வேண்டும்ங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சம்சார பந்தத்திலிருந்து விடுபட உலக விஷயங்களிலிருந்து விடுபட வேண்டும். அது எப்படி உலக விஷயத்திலிருந்து விடுபட்டு போனால் நம்ம எங்கே போய் இருக்கிறது? உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வைராக்கியம் வர வேண்டும்ங்கிறார். வைராக்கியம் சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடுது. எல்லாத்தையும் விட்டு போட்டு கோபீனத்தோட காட்டில் போய் உட்கார்றதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது கிடையாது. இங்கே பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. விஷயங்களிலிருந்து விடுபடுதல்னு சொன்னால், விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள்? முக்குணமயமான விஷயங்கள் சொல்லிட்டார். அப்போ முக்குணங்களிலிருந்து விடுபடுதலுக்கு ஈக்குவல் டு வைராக்கியத்தை அடைதல்னு அர்த்தம். அதனால் வைராக்கியத்தை அடைதல்ங்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறாரா, நிஸ்திரை குண்யோ பவக, முக்குணங்களை கடந்தவனாக இருங்கிற வார்த்தையை சொல்கிறார். இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்குணங்களை கடந்தவனாக இருந்தா 3 குணங்களை விஷயங்களாக உடையவை. 3 குணங்களை விஷயமாக உடைய இந்த உலகம் நம்மை பந்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து விடுபடணும்னு விலகி இருக்கணும். அதப்போ வைராக்கியத்தை நீ அடை அப்படிங்கிற. வைராக்கியங்கிறது முதல் சாதனை. வைராக்கியம் நிறைய பேர் பிடிவாதம்னு நினைக்கிறாங்க. நான் வாசப்பிடியை மிதிக்கவே மாட்டேன், செத்தா கூட வரமாட்டேன், இதை வைராக்கியம் நினைக்கிறாங்க. இது வைராக்கியம் இல்லை. வைராக்கியம்னாலே பிறகு நம்ம சொல்கிற வைராக்கியம் என்ன, இந்திரிய சுகங்களிலிருந்து விடுபடுதல்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறது இல்லை. அதாவது தர்மமான சுகங்களை அளவோடு அனுபவிக்கலாம், அதுலேயும் அடிமையாகி விடக்கூடாது, பற்று வந்துடக்கூடாது. கிரகஸ்தர்களுக்கு, துறவிக்கு அதுவும் இல்லை. இல்லறத்தில் இருக்கிறவங்க தர்மமாக சில விதிக்கப்பட்ட சுகங்களை அனுபவிக்கலாம், அதுக்கும் அடிமையாகி விடக்கூடாது. அது இல்லைன்னா துக்கம் வரக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இதுதான் பொதுவாக வைராக்கியத்துக்கு ஒரு லட்சணம். இன்பத்திலும் இன்பம் தரும் பொருள்களில் பற்றின்மை வைராக்கியம். இது அவ்வளவு சுலபம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கடினம். 10-15 வருஷமாக பயிற்சி பண்ணி கொஞ்சம் வைராக்கியம் வந்தாலே பெரிய விஷயம்தான். அதனால் இதை பயிற்சி பண்ண கர்மயோகத்தை கடைப்பிடிக்கும் போது இயல்பாக வருங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் விட்டு போட்டு வர்றதுங்கிற அர்த்தம் கிடையாது வைராக்கியங்கிறது. அதெல்லாம் இப்போ பட்டினத்தார் வந்தார், அவர் ஒரே நாளில் டக்குன்னு தூக்கி போட்டு வந்துட்டார். புத்தர் வந்தார், அது சில அபூர்வம், எல்லாருக்கும் அப்படியே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்பம் தரும் பொருள்களிலும் இன்பத்திலும் பற்றின்மைங்கிறார். இங்கே பற்றி இருக்கக்கூடாது. அப்படி கூட அதை விட சொல்கிறத விட என்னென்னா, அதுதான் லட்சியம் நினைக்கக்கூடாது. நம்ம உலகத்தில் இப்போ ஒரு ஞானி இருக்கார், ஒரு ஞானிக்கு போய் இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னா அவர் ருசிச்சு சாப்பிடாமல் இருப்பாரா? எத்தனையோ சன்னியாசியில் போய் பார்க்குறோம், பெரிய பெரிய காட்டிலேயே ஒரு முனிவர் உட்காந்துருந்தா கூட ஏதோ ஒரு பலகாரம் கொடுத்தா என்ன பண்ணுவார், ரொம்ப அருமையாக இருக்கே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவார். எப்போ அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாருன்னு சொல்கிறதா? அதில் பற்று கிடையாது, அது லட்சியம் கிடையாது அவருக்கு. நம்மளுக்கு என்ன பண்ணுவான், சில பேருக்கு அந்த ஸ்வீட் கிடைக்கலன்னு பைத்தியம் பிடிச்சிடும், இருக்கா இல்லையா? சில பேருக்கு பாட்டு பழகியாச்சுன்னா அந்த ஸ்வீட் அந்த சாப்பாடு கிடைக்கலன்னா முடியாது. நீங்கள் வடக்க போய் ரசம் சாதம் கிடைக்கலன்னா கிறுக்கே பிடிச்சிடும் நம்மளுக்கு, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. அப்படி அனுபவிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ரசம் சாப்பிடாம 10 நாள் இருந்தவொன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. தமிழ்நாட்டில் ரசம் ஸ்பெஷல் இது. அது உடம்பு அப்படி அடிமை ஆயிடுச்சு. அப்படி ஒரு விஷயத்தில் அந்த பற்றோடு இருக்கிறது தான் அது இல்லாமல் இருப்பது வைராக்கியம். அதுவே லட்சியமாக இருக்கக்கூடாது. மனநிறைவுக்கு வெளியில் உள்ள பொருள்கள் காரணமாக இருக்கக்கூடாது. எனக்கு அது இருந்தாத்தே நிம்மதி,
அது இல்லாட்டி எனக்கு நிம்மதியே போச்சுன்னு சொன்னோம்னா வைராக்கியம் இல்லை. அந்த பொருள் மேலே வைராக்கியம் இல்லை. ஒரு பொருள் இருந்தால்தான் எனக்கு நிம்மதி, அந்த பொருள் இல்லைன்னா எனக்கு நிம்மதியே இல்லை, வாழவே முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா வைராக்கியம் இல்லை. அந்த பொருள் இல்லாட்டால் இருக்க முடியும்னா அந்த பொருள் மேலே வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு அல்பமான சுகத்தில் பற்று வந்தால் அதை தரும் பொருள்லையும் பற்று வந்து என்ன பண்ணணும், அந்த பொருளை விடாமல் இறுக்கி பிடிச்சி நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம கர்மயோகத்தை இதில் சொல்ல போகிறார். கர்மயோகம் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறார். பாவனை, அந்த பாவனையோடு வாழ்ந்தால் அதுவாக வர ஆரம்பிக்கும் வைராக்கியம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுகத்தெல்லாம் விட்டு போட்டிருந்தால் மனசு வெறுமனே இருக்குமே, மனசில் ஒரு வெறுமை வந்துடுமே, ஒரு சூன்யம் ஆயிருமே மனசு. சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லோரும் கூடயும் அப்படியே இருக்கலாம்ல, அதை விட்டு போட்டு எல்லாம் அப்படியே பற்று இல்லாமல் இருந்தால் அது சூன்யம் இல்லையா, ஒரு ஆனந்தம் இருக்காதே அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் ஒரு பெரிய ரகசியம் சொல்லுது. என்ன ரகசியம்னா, நீ எதெல்லாம் விட்டுட்டு வர்றையோ ஒரு பொருளை அனுபவிக்கும் போது உனக்கு சுகம் கிடைக்குது. அதை அனுபவிக்கும் போது உனக்கு வந்து 1 பங்கு சுகம் கிடைச்சா அது வேணாம்னு ஒதுக்கிட்டால் 100 மடங்கு சுகம் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பக்குவம் இருந்தால் தான் புரியும், இல்லாட்டி புரியாது. ஒன்று அனுபவிக்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும், அது எனக்கு தேவையே இல்லை வேணான்னு மனசார சந்தோஷமாக ஒதுக்கிட்டோம்னா, ஐயோ கிடைக்கல அப்படி ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒதுக்கிட்டா 100 மடங்கு சுகம். இந்த உலக சுகம் வேண்டாம் என்றால் இதை விட அடுத்த ஒரு லோகம் இருக்கான், அங்கே இதை விட 100 மடங்கு சுகம் கிடைக்குமா. அந்த லோக சுகம் வேணாம்னா அதை விட 100 மடங்கு சுகம் கிடைக்கும். ஒரு உபனிஷத் மந்திரமே வருது. இப்படி இதுக்கு நான் உதாரணம் பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளிலும் வைராக்கியம் வர வர நமக்கு ஆனந்தம் அதிகமாகும், ஆனந்தம் குறையாதுங்கிறார். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு, யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றோம். அது சில பேர் சுபாவம். இப்படி நல்ல சாதாரண மனம் உள்ளவன் என்ன ஒன்று சாப்பிட போகும்போது யாராவது கேட்குறாங்க, பசியோடு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, நல்ல மனசு உள்ள என்ன பண்ணுவான், இவன் சாப்பிட்டா சந்தோஷப்படுவானா, அவனை கொடுத்து சாப்பிட்டா இவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இல்லையா. சாதாரண மனுஷனுக்கு வராது. இந்த மனபாவனை உள்ளவனுக்கு இவன் சாப்பிட்டா சந்தோஷம் கிடச்சிருக்கு, அந்த நேரத்தை பசியோடு வந்து கேட்டான், அப்போ கொடுக்கும்போது இவனுக்கு எப்படி இருக்கும், அதை விட பெரிய சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா. அம்மாவே இருக்குது, பசியோடு ஒரு பொருள் கிடச்சிருக்கு, குழந்தைக்கு கொடுத்தா பசி ஆறும், இது சாப்பிட்டா குழந்தை கிடைக்காது, அப்போ அம்மாவுக்கு எதுக்கு சந்தோஷம் வரும். குழந்தைக்கு கொடுத்து இது சாப்பிட சந்தோஷப்படுமா, இது பசி இருக்குது, ஆனால் கொடுத்த உடனே என்ன பண்ணுது, இதுக்கு ஒரு பெரிய ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், குருபரானந்த சாமி நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா. அவர் வந்து சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தங்கியிருந்தார் ஒரு இடத்துல, அங்கே சாப்பாடு ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. ஒரு அம்மா வந்து குழந்தைங்க 2 குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்காங்க, பார்த்துக்கங்க ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு விட்டு போகிறாங்க. இவருக்கு டெய்லி நைட்டு 4 இட்லி ஒருத்தம்மா கொடுத்துட்டு போவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 4 இட்லியை இவங்க பார்க்குறாங்க, இவங்க போனவங்க வரவே இல்லை. நைட்டு 7வது 8 குழந்தைக்கு பசிக்குது, இருக்கிறது 4 இட்லி, அதில் ஒன்று கொடுத்தா குழந்தைக்கு வயிறு நிறைய, 2 இட்லி கொடுக்குறாரு, சாப்பிட்ருச்சுங்க, தூங்கிடுச்சுங்க. அவங்க 10 மணிக்கு வர்றாங்க, பக்கத்தில் டீ கடை கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து தூங்கணும், எழுப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, இவர் படுத்துட்டார், இவர் தண்ணி சாப்பிட்டு படுத்துட்டார். காலையில் காலேஜுக்கு போகிற சீவிக்கிட்டு இருக்காராம், காலை ஏதோ எலி பறந்தது மாதிரி இருந்திருக்கு. முடிஞ்சு பார்த்தா அந்த 2 பிள்ளைய காலை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா பையை வச்சுக்கிட்டு வாசலில் நிற்கிதான். அந்த அம்மா அது என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணிட்டேன், உனக்கு 4 இட்லி தானே வரும், பூரா கொடுத்து பட்னியாக தானே படுத்துருக்க, நீ சாதாரண அப்படி படுக்க மாட்டேங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேணா கொடுப்பாங்க, நீ முழுசாக கொடுத்துட்டு பட்னியாக படுத்துருக்கேன், நீ சாதாரண ஆள் இருக்க மாட்டேன், அதனால் உன்னை டெய்லி காலை நமஸ்காரம் பண்ணிட்டு போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிச்சான். இவர் சொல்கிறாரு, இந்த ஒரு நாள் இதை கொடுத்துட்டு நான் இருந்தேன், இன்றைக்கி அந்த சம்பவத்தை நினச்சா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஆனந்தமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு நாள் திறந்துருக்காரு சாப்பாட்டை, அது இன்றைக்கி வரைக்கும் ஆனந்தத்தை கொடுத்துருக்கா இல்லையா. இப்போ வைராக்கியம் ஒன்றை துறக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய இது பக்குவம் இருந்தால்தான். பக்குவம் இல்லாட்டி என்ன பண்ணும், ஐயோ அது கொடுத்துட்டதே நினைப்பான், நான் பட்னியாக இருந்தேனே நினைப்பான். இந்த மனநிலை இருந்தால் அதில் ஒரு சுகம் வரும். அதனால் வைராக்கியத்தை கடைப்பிடி, முக்கிய குணத்தை கடந்தவனாக இரு. அதாவது நீ சிறிய இன்பத்தை துறந்தால் சிறிய இன்பம் போய் பெரிய இன்பம் உனக்கு கிடைக்கும். பகவான் சொல்கிறார் அப்படி. அது மட்டும் இல்லை, இன்பத்தையே அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்பத்தையும் அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு வடை பிடிக்கும், புரியுதுங்களா, நல்ல வடை ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும், 2 வடை டெய்லி சாப்பிட்லாம். வடை பிடிக்கும், டெய்லி 10 வடை சாப்பிட்டா
டாக்டர் வடப்பக்கம் போயிடாதேன்றவார், தொடாதேன்னு ஆர்டர் போட்டுருவார். நீ ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன்னா கடைசி வரைக்கும் அனுபவிக்கலாம்ல. நீ முதல்ல அந்த வைராக்கியமெல்லாம் பூராத்தி உள்ளே கொட்டிட்டேன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? அதை கூட அனுபவிக்க முடியாது. அப்போ வைராக்கியங்கிறது நீ அது பாருங்க, அனுபவிக்கிறத விட ஒன்று விட்டால் முழுசாக பேரானந்தம், இல்லை அது ஒரு லிமிட் பண்ணி ஒரு அளவோட நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாடு போட்டிருக்காங்க. சித்பவானந்தர் சொல்வார், அரை வயிறு திடப்பொருள் இருக்கணுமா உணவில், கால் வயிறு திறவை இருக்கணுமா, கால் வயிறு எம்டியாக இருக்கணும் பாரு. நம்ம அப்படியா சாப்பிட்றோம்? இங்கே வரைக்கும் விட்டால் வெளியே வந்துடும். அப்படி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சாப்பிடாம பாரு. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறான், நமக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டு, இட்லி பஞ்சு மாதிரி இருக்குது, 2 3 4 5 சட்னி இருக்குது, 4 இட்லி 6 இட்லி சாப்பிட்லாம், 4 இட்லியோடு எந்திரிச்சு பழகிட்டோம். நான் அன்றைக்கி டேஸ்ட் ஓவர் ஆகி போச்சு, முடியுமா? பரவாயில்ல, இந்த 2 வைங்க, 6 விட இந்த 2 எக்ஸ்ட்ரா வர போயிடும், 8 போயிடும் உள்ள. அப்போ என்ன ஆகும்? அங்கே வைராக்கியம் இல்லை, எந்திரிக்கும், வேணான்னு எந்திரிக்க முடியுதான்னு பாருங்களேன். இதுதான் வைராக்கியம்ங்கிறார். அப்போ உடம்பு காப்பாற்றப்படுமா இல்லையா? இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த உணவை வீணாக்கக்கூடாது, இது சம்பந்தம்லாம் சொல்கிறேன். பரமார்த்தானந்த சாமிக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது வேணாம்னு சொல்லுவார், மீறி வச்சுட்டாங்க, அப்படியே தட்டில் வச்சுட்டு எந்திரிச்சிட்டார். என்ன சாப்பாடை வீணாக்குறீங்க அப்படின்னாங்க. இதை வீணாக்கலைன்னு இது வீணாயிரும், 2 வீணில் எது வீணுன்னு பாருங்கன்னு. நான் வேணான்னு சொன்னேன், நீங்கள் வச்சுட்டீங்க, அதை மீறி சாப்பிட்டா இதை வீணாகக்கூடாதுன்னு சாப்பிட்டா இது வீணாக போகுங்கிறார், இந்த உடம்பு வீணாக போகுங்கிறார். பொதுவாக வேணாம்னு தடுத்துடலாம், அதுக்கு மேலே அந்த உடம்பு முக்கியம், அது முக்கியமாக இது முக்கியமான உடம்பு தான் முக்கியம். உணவு எதுக்காக? உடம்புக்காக. அப்போ என்ன பண்ண, உணவை வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வீணாக்கிடக்கூடாது, எந்திரிக்க பழகணும். இது வைராக்கியம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ கர்மயோகத்தை பின்பற்றுறதுனால மோட்சத்தை அடையிறையோ இல்லையோ, இந்த வைராக்கியம் நீ முதல்ல இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும் உனக்கு அப்படிங்கிறார். அதனால் வைராக்கியம் உடையவனாக இரு. யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். எந்தெந்த பொருள்லேருந்து நீ விலகின்னா பொருளை வேணாம் இல்லை, பற்று இல்லாமல் இருக்கையோ அந்தந்த பொருள் உனக்கு துன்பம் கிடையாதுன்ட்டார். உதடு ஒட்டாத ஒரே குறள், அதனுடைய பொருள் என்ன? எதுலேயும் ஒட்டாமல் இருங்கிறது தான். திருக்குறளே உதடு ஒட்டாத குறள் இதுதான், யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். அர்த்தம் என்ன? எதுலேயும் ஒட்டாமல் இரு, பயன்படுத்து, பற்று வைக்காத அப்படிங்கிறது அர்த்தம். இது நிஷ்திரை குஞ்சோ பவ, முதல் வார்த்தை. வைராக்கியம் உடையவனாக இரு, முக்குணங்களை கடந்தவனாக இரு. ஏன் என்றால் அனைத்து சுகங்களும் 3 குணமயமானவை. அந்த 3 குணங்களை கடந்தவனாக இரு என்பது வைராக்கியம் உடையவனாக இரு. அடுத்த வார்த்தை நிர்வந்த்வோ பவ. இந்த பவங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன் எல்லாத்துலேயும். பவா அர்ஜுனன் இருக்கிறதுல அர்ஜுனா பவன இருன்னு அர்த்தம். இருமையிலிருந்து விடுதலை அடைந்தவனாக இரு. 38வது ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றில் சமபாவனையோடு இருன்னு சொன்னார். அதை தான் இருமையிலிருந்து விடுதலை. நாம் அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும் உலக விஷயத்திலே, அந்த லட்சியத்துக்காக வேலை செய்யும்போது 2ல் 1 கட்டாயம் வந்தது ஆகும். வெற்றி வரும், தோல்வி வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும். அதனால் இன்பமோ துன்பமோ வரும், இது தவிர்க்க முடியாது. ஏதாவது 2ல் 1 வரும். இன்பம் வந்தால் ஆடக்கூடாது, துன்பம் வந்தால் துவளக்கூடாது. இது 2ம் இல்லாமல் பழகணும். அதாவது தோல்வி ஏற்படும் பொழுது, நஷ்டம் ஏற்படும் பொழுது அதை கண்டு அப்படியே நொந்து போய் உட்காராம அடுத்து வெற்றிக்கான படியாக என்ன வேண்டும்ங்கிறாங்க. எப்பயுமே ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அதை என்ன நினைக்கணுமா, அப்படியே என்ன சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருவாங்க. இது கடவுள் இப்போ கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெற்றிக்கான படியாக நினச்சி அதில் முன்னேறணும். சரி, வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அடுத்த வெற்றிக்கு இதை பயன்படுத்தணுமே ஒழிய நான் அடைஞ்சிட்டேன்னு ஆணவப்படக்கூடாது. எப்பயுமே ஒவ்வொரு தோல்வியிலையும் மனசு உறுதி பெறணுமா, அடுத்த வெற்றிக்கு மனசு உறுதியாக இருக்கணுமா. ஒவ்வொரு வெற்றியும் என்ன பண்ணணுமோ உற்சாகத்தை உண்டாக்கணும், ஆணவத்தை உண்டாக்கக்கூடாது. புரியுதா? வெற்றி ஆணவத்தை உண்டாக்கக்கூடாது, தோல்வி சோர்வை உண்டாக்கக்கூடாது. தோல்வி என்ன பண்ணும், உறுதியை மனசை உறுதியாக்கணும். வெற்றி
அடுத்த வெற்றிக்கே உற்சாகத்தை உண்டாக்கணுமே ஒழிய ஆணவத்தை உண்டாக்கக்கூடாது. தோல்வி அடையாமல் வெற்றி அடைய முடியாது. குழந்தை நடக்க பழகும் பொழுது ஒரே ஸ்டெப்பில் நடந்துருதா? எத்தனை தடவை கீழே விழுகுது, எத்தனை தடவை விழுது. நான் விழுந்துட்டேன்னு படுத்தே கடைஞ்சின்னு வச்சுக்கோங்க, ஓட முடியுமா? அது பிறகு ஓட்ட பிடிக்க முடியலை. விஸ்வாமித்திரர் எவ்வளோ பெரிய தபஸ்வி, 2 தடவை வீழ்ச்சி அடைஞ்சார். நான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படி இருந்திருந்தாருன்னா பிரம்மரிஷி பட்டம் பெற்றிருப்பாரா? எவ்வளோ பெரிய மகா ரிஷியானார். எல்லாத்துக்கும் வீழ்ச்சி உண்டு. அந்த வீழ்ச்சியை நம்ம வெற்றிக்கான படியாக எடுத்து என்ன பண்ணணுமா? உறுதியோடு முயல வேண்டும். இதுதான் என்ன சொல்கிறாரு? இருமையிலிருந்து விடுதலை. பிறகு இன்னொரு இருமை இருக்குது, விருப்பு வெறுப்பு. நம்ம மேலே அன்பு செலுத்தினார்னா அவர் மேலே அப்படியே வெறுப்பு வரும். நம்ம மேலே வெறுப்புத்தா அவரை நாம் வெறுப்போம். இது வரக்கூடாது. அதாவது விவகாரத்துக்கு கோபிக்கலாம் செய்யலாம், யார் மேலேயுமே ரொம்பையும் விருப்பு வரக்கூடாது, ரொம்பையும் வெறுப்பும் வரக்கூடாது. விருப்புங்கிறது அன்பாக இருக்கலாம், புரியுதுங்களா? வெறுப்புங்கிறது துவேஷம், உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்கலை, பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிற பாருங்க, அது கூடவே கூடாது. இதுவும் இருமை தான். இந்த இருமையிலிருந்தால் பொதுவாக வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? சாஸ்திரத்தில் நீ அப்படி இப்படி மனசு விருப்பு வெறுப்பற்ற மனம் இது இருந்தாலே, விருப்பு வெறுப்பு முழுசாக நீங்கிறது ஞானத்தினால தான் போகும். ஆனால் குறைஞ்ச விருப்பு வெறுப்பு கம்மியாக இருந்தாலே வேதாந்தம் புரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு மற்ற இதெல்லாம் இருக்கலாம், மற்ற தப வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கட்டுப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த விருப்பு வெறுப்பு குறைஞ்ச மனநிலை ஒருத்தனுக்கு இருந்துன்னு சொன்னால் அவனுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். கீதையிலே சொல்கிறார், விருப்பு வெறுப்பற்ற உனக்கு இந்த ஞானத்தை போதிக்கிறேன்கிறார். அதுவும் இருமை தானே. இது அன்பாக இருக்கிறதுக்கும் விருப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. விருப்புன்னா அவன் இல்லாட்டி நம்மளால் இருக்கவே முடியாது. வெறுப்புன்னா அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். ஒரு பொருளை பார்த்தாலோ ஒரு நபரை பார்த்தாலோ, இதுவும் இருமை தான். இந்த இருமையிலிருந்து சமபாவனை விடுபட வேண்டும். அதாவது இருமைங்கிறது இல்லாத ஆள் உலகத்தில் யாரும் கிடையாது. ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், அவளுக்கு இன்ப துன்பம் வரலையா? கஷ்டம் வரலையா? முனிவர்களுக்கு வரலையா? காட்டில் ஒரு முனிவரே உட்காந்து தவம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன பண்ணுவான்? ஒருத்தன் உதவி செய்வான், ஒருத்தன் கெடுதலும் பண்ணுவான். காட்டில் உட்காந்துருக்க முனிவர்களுக்கே விஸ்வாமித்திரர் ராமர் எது காட்டுக்கு கூட்டு போனார்? யாரோ அரக்கியெல்லாம் தவத்தை கெடுக்கிறாங்கன்னு கூட்டு போனாரா இல்லையா? இப்போ காட்டிலையும் என்ன ஆகுது உனக்கு? அங்கேயும் கெடுதல் வருது, அங்கேயும் உனக்கு தோல்வி வருது, கஷ்டம் வருது. இந்த கஷ்டங்கிறது காட்டில் உட்காந்த முனிவர்களுக்கு வருது, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வருது. ராஜாவாக இருந்தாலும் வரும், ஆண்டியாக இருந்தாலும் வரும். அரசனாக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இந்த 2 கட்டாயம் வரும். அது வரும் பொழுது நீ என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவிர்க்க முடியாது. அதை நீ எப்படி பாவனையோடு பார்க்கணுமோ அப்படி பார்த்தா என்ன செய்கிறாரு? அதுதான் இருமையிலிருந்து விடுதலை. அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் அறிவிச்சாச்சுல, அவருக்கு எல்லா பூஜைகளும் நடக்குது. முதல் நாள் பட்டு மெத்தையில் தூங்கிக்கிட்டு இருக்கார், பட்டு மெத்தையில் அரண்மனையில் ஆனந்தமாக உறங்கிக்கிட்டு இருக்கார். காலையில் பூஜைகள்லாம் நடக்குது, அம்மா கூப்பிட்றாங்க, காட்டுக்கு போன்னு சொல்லிடுறாங்க. இரவோட இரவாக காட்டுக்கு போகிறார். முதல் நாள் பட்டு மெத்தையில் இளவரசன் ஆக போகிறேங்கிற எண்ணத்தில் அழகாக ஆனந்தமாக தூங்கினவர், பிறகு என்னாச்சு? 14 வருஷம் வனவாசம் அப்படிங்கிற நிபந்தனையோட காட்டுக்கு வர்றாரு. தர்ப்ப புல்ல படுத்து உறங்குறாரு. இங்கே தூங்கினதை விட ஆனந்தமாக தூங்கினாராம் ராமர். அரண்மனையில் அரசனாக போகிறேங்கிற எண்ணத்தில் தூங்கினதை விட தர்ப்ப புல்ல காட்டில் போய் வாழ போகிறோம்னு நினச்சி தூங்குறாரு. அவ்வளோ அவருடைய ஆனந்தம் அப்படி இருந்துச்சு வர்ணிக்கிறாங்க அந்த இதுகளில். கம்பர்லாம் அப்படி வர்ணிக்கிறார். அதை அவர் எப்படி அந்த தர்ப்ப புல்ல படுத்து தூங்கினார், அந்த தூக்கத்துக்கு இந்த தூக்கத்துக்கு வித்தியாசம் இல்லையா? அப்படி ஆனந்தமாக தூங்கினாராம். இங்கே தர்ப்பை புல்ல, அங்கே பட்டு மெத்தையில். அப்போ எப்படி இருக்கார் பாருங்க. 2யும் அரசனாக இருக்கிறதையும் ஒன்றா பாவிக்கிறாரு, காட்டுக்கு போகிறதையும் ஒன்றா பாவிக்கிறார். இது அருமையான ஒரு உதாரணம். இதுக்கு ஏற்கனவே இன்னொரு உதாரணம் சொன்ன, ஒரு கப்பல் வியாபாரி, பெரிய வியாபாரி, எல்லாத்தையும் சொத்து பிஸ்னஸ் பண்ணி உட்காந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் சொல்கிறான் ஏதோ காதில், என்ன சொல்கிறாரு? அந்த இறைவனுக்கு நன்றிங்கிறாரு. பிறகு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, 2-3 மணி நேரம் ஆகுது. பிறகு ஏதோ சொல்கிறான், பிறகு என்ன சொல்கிறார்? இறைவனுக்கு நன்றிங்கிறார். என்ன இறைவனுக்கு நன்றின்னு சொன்னீங்க?
முதல்ல வந்துச்சு கப்பல் கடலில் மூழ்க போகுது. அது மூழ்குனா ஒரு நடுத்தருவிலே நிற்கணும். அத்தனை சொத்தையும் போட்டு முயற்சி பண்ணிட்டார். அப்போ என்ன நினச்சி பார்த்தாரா, என் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தாரா, அமைதியாக இருந்துச்சான். பெருசாக கவலைப்படலையாம். என் மனசை இந்த சூழ்நிலை அமைதியாக வச்சிருக்கேன்னு அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னாராம். பிறகு தப்பிச்சிருச்சு, புயல்லேருந்து மீண்டு வந்துருச்சுன்னு சொன்னானா 2-3 மணி நேரம் கழிச்சு. அப்போ மனசை பார்த்தாரான், அப்பயும் ஒரே மாதிரி இருந்துச்சான். அப்போ இப்போ என் மனசை ஒரே மாதிரி வச்சுருக்கியே, அந்த கடவுளுக்கு நன்றின்னாராம். சொல்லலாம், நீங்கள் சொல்கிறீங்க சாமி, கடைப்பிடிச்சி பார்த்தா தானே தெரியும். உண்மைதான், ட்ரெயினிங் வரணும். நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு, ஒருத்தர் 10 நாளே கவலையாக இருக்கான், நம்மளுக்கு 2 நாளே கவலை இருக்கும். பிறகு 1 நாளே கவலை இருக்கும். பிறகு ஒரு 4 மணி நேரம் கவலை இருக்கும். பிறகு நல்ல பயிற்சி அடைஞ்சோம்னா இவங்களை மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. எடுத்த எடுப்பில் வராது. அதனால் ஐயோ இப்படி சொன்னார், நம்மளுக்கெல்லாம் இப்படி இல்லையேன்னு கவலைப்பட்டு உட்காந்துடாதீங்க. மற்றவங்க எப்பயுமே அதை நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன இது இப்படித்தான், கொஞ்சம் கவலை இருக்குது, போயிடும் கொஞ்சம் நாளில், 2 நாள் கழித்து போட்டு, 1 வாரம் கழித்து கூட போயிட்டு போட்டுமே, கொஞ்சம் இருந்துட்டு போட்டு கவலைன்னு வச்சுக்கிட்டு அப்படி நினச்சாலே கவலை போயிடும். எத்தனை கவலை வந்திருக்கு, ஏதாவது 1-2 இருக்கா? எப்பயுமே நீங்கள் ஒரு கவலை வரும்போது ஒரு லாஜிக் வச்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்த கவலை யோசிச்சு பாருங்கள். எப்பயும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கவலை வந்திருக்கு, ரொம்ப எப்போ கவலைப்பட்டீங்களோ யோசிச்சு பாருங்கள். அந்த கவலை இப்போ இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை நாள் இருந்துன்னு யோசிச்சு பாருங்கள். 10 நாள் இருந்துச்சு, 10 நாள் கழிச்சு போயிடுச்சு, சரி இதுவும் 10 நாள் இருந்துட்டு போயிடட்டும். இப்படி நினச்சாலே என்ன ஆகும், கவலை போயிடும், சீக்கிரம் போயிடும். அப்படித்தானே, இன்பமும் அப்படித்தான், துன்பம் போய்விடும். அது ஆகவே என்ன சொல்கிறார் அவர், நிர்த்வந்தோ பவ, நீ இருமையிலிருந்து விடுபட்டவனாக இரு. அடுத்த வார்த்தை நித்திய சத்வஸ்தோ பவ, நித்திய சத்வஸ்தோ பவ, எப்பொழுதும் சத்துவ குணத்தில் இருப்பவனாக இரு. இங்கே தான் உள்டாவாகுது. 3 குணத்தையும் கடங்கன்னு சொன்னீங்க, இப்போ சத்துவத்தில் இருக்க சொல்கிறீங்க. அங்கே என்ன பண்ணார், 3 குணத்தையும் கடந்தவனாக இருங்கிறது வைராக்கியத்துக்கு சொன்னார். இங்கே என்ன பண்ணுறாரு, சத்துவத்தில் இரு. ஏன்னா 3 குணத்தையும் கடக்கணும்னா முதல் 2 கடந்து சத்துவ குணத்தில் இருக்கணும். சத்துவ குணத்தில் இருந்தால் தான் புத்தி கூர்மையாகும். அப்போத்தான் புத்தி அறிவு வேலை செய்கிறது எங்கே, சத்துவ. டென்ஷனாக இருந்தால் அறிவு வேலை செய்ய யோசிக்க முடியுமா? சோம்பேறி அப்படியே மந்தமாக இருந்தால் வேலை செய்யுமா? யாராவது ஊரில் கூட பார்த்தீங்கன்னா எப்பயாவது சண்டை கோபம் டென்ஷனாக இருக்கான்னு வச்சுக்கங்களேன், இப்போ எந்த முடிவு எடுக்காதேம்பாங்க. ஒரு வாரம் போகட்டும், அதுக்கு ஒரு முடிவு. ஏன் சொல்கிறாங்க, இந்த ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்க முடிவெடுத்தால் தப்பாக போயிடும், சத்துவ குணத்தில் எடுத்தால் சரியாக வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ சத்துவ குணத்தில் இரு. தமோ குணத்திலேருந்து ரஜோ குணத்துக்கு வரணும், ரஜோ குணத்திலேருந்து சத்துவ குணத்துக்கு வந்து இருக்கணும். பிறகு அதிலிருந்தான் பந்தப்படாமல் இருக்கு. ஞானியும் சரி, பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க சத்துவத்தில் இருப்பாங்க. முக்குணங்களை கடந்தவர் எதில் இருப்பார், சத்துவத்தில் இருப்பார் அதிகமாக. ஆனால் அதில் பந்தப்படாமல் இருப்பார். ஏதோ ஒன்று இருந்தால் ஆகணும், அதிகமாக சத்துவத்தில் இருப்பார் அவர். இங்கே என்ன சொல்கிறார், நீ சத்துவத்தில் இரு. தமோகுணம் மோகம், அறியாமை, சோம்பல். அதுலேருந்து என்ன பண்ண, சோம்பல்லேருந்து விடுபடுவதற்கு ரஜோகுணத்துக்கு வரணும். கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணி எல்லாம் வரணும். இப்போ சுறுசுறுப்பாக இருக்க பழகணும். எடுத்தோன்னு சத்து வந்துட முடியாது சாத்வீகம். பிறகுதான் சாத்வீகத்துக்கு வரணும். வேத பாடசாலையில் சத்சங்கம் நடக்குங்க. ஒரு 15-20 பசங்க உட்காந்துருப்பாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பானுங்க. அந்த 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு 8:30லேருந்து 9 வரைக்கும் சத்சங்கம். ஒரு பையன் உட்காந்தவொன்னு தூங்க ஆரம்பிச்சிடுவான். தூங்கி விழுந்து எல்லா பேரும் என்ன பண்ணுவோம், அவனே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சாமி சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எந்திரியும் பாரு, நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பார் அவர் சாமி. ஏன்னா அப்போ என்ன, தமோ குணத்துலேருந்து சத்துவத்துக்கு வரணும், ரஜோ குணத்துக்கு வரணும். பிறகுதான் சாத்வீகத்துக்கு வர முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ முதல்ல சத்துவத்தில் உன்னை உயர்த்தி கொள். அதனால் இந்த சத்துவத்துக்கு வர்றதுனா எப்படின்னா, எல்லா விஷயத்துலேயும் அளவாக இருந்தால் சத்துவத்துக்கு வந்துடலாம். சாப்பிட்றதுல ஒரு அளவு, தூங்குறதுல அளவு, செயல்படுறதுல. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக செயல்பட்டுருந்தோம் சத்துவத்துக்கு வர முடியாது. அதை சொல்வார் 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தில் சொல்வார். தியானம் எப்போ கைகூடும்னா, தூங்குறதுல அளவாக இருக்கணும், சாப்பிட்றதுல அளவாக இருக்கணும், செயல்படுறதுல அளவாக இருக்கணும். எல்லாத்துலேயும் அளவோடு இருந்தால் உனக்கு தியானம் கைகூடும் சொல்வார். அது மாதிரி எல்லாவற்றிலும் அளவோடு இருந்தால் சத்துவ குணம் உனக்கு வரும். அது உணவு ரொம்ப முக்கியம். உண்பது, உறங்குவது, செயல்படுவது. சில சாத்வீகமான உணவு உண்ணணும். பழங்கள், பால், இதெல்லாம் சாத்வீகமான உணவு. பழங்கள் சாத்வீகமானு சொல்லிட்டு 10 ஆப்பிள் சாப்பிடக்கூடாது.
பால் சாத்தியமானது 1 லிட்டர் சாப்பிடக்கூடாது. அது எருவும் பால் சாப்பிடக்கூடாது. எருவும் பால் சாப்பிட்டா தமோகுணத்துக்கு. ஒரு கடை போட்டிருந்தான் தேனிக்கு ஆஷ்ரம் போகிற வழியில், இங்கு எருமைப்பால் டீ காஃபி கிடைக்கும்னு சொல்லி. கொஞ்ச நாள் கடையை மூடிட்டான். ஏன்னா சாப்பிட்டு எல்லாம் சோம்பேறி ஆகிட்டான் போல இருக்கு, கடைக்கு வரல போல இருக்கு. எருமைப்பால் சொல்லுவாங்க அதெல்லாம் தமோகுணத்தை உண்டாக்கும். சத்துவகுணமாக இருந்தாலும் அளவாக சாப்பிடணும். அதுக்கு அந்த உணவை அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ முக்குணங்களை கடந்தவனாக இருந்து அங்கே சொன்னார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, கடக்கணும்னா நீ எங்கே இருக்கணும், சத்துவத்திலே இருந்தால் உனக்கு புத்தியெல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனால் நீ சத்துவத்திற்கு வர வேண்டும். அடுத்து என்ன 2 குணம் இருக்குது, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.